அதாவது வந்து இந்த வேட்புமனு வந்து சம்மரிலி ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து ஃபில்லப் மற்ற ஆர்டினரி வேட்பாளராக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவர் வந்து இதவே ஒரு தனது ஆயுதமாக பயன்படுத்தி இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவார், மிஸ் கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வந்து இவர் கொடுத்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அவர்கள் வந்து இவருக்கு உதவி இருக்காங்க. பெரம்பூர்லேயும் ஈவன் திருச்சிலையும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ரெண்டுமே கிறிஸ்டின் கான்ஸ்டுவன்சி. அப்போ ரெண்டுலேயும் அவர் நிற்கணும், அந்த ஓட்டுகளை பிரிக்கணுன்றது தான் பிஜேபியினுடைய அஜெண்டா. இனிமே வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இனி வந்து மக்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ண பில்டப்லாம் வந்து ஜெயிக்க போகுதா, வெற்றியாக போகுதா, எத்தனை பெர்சன்டேஜ் வாங்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் மே 4 வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். ஆனால் நிற்கணும், வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படணும், எலெக்ஷனில் நின்று தோக்கணும். அப்போ தான் அதனுடைய அறிவு தெரியும். சென்னையில் இருக்க 13 பேருக்கும் வேட்புமனு தள்ளுபடி ஆகக்கூடாது, எல்லோரும் நிற்கணும். நின்று சீமானை விட ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா தான் இவங்களுடைய பண்டவாளம் தண்டவாளத்தில் தெரியும். இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை சென்னைக்குள்ளேயே ஒழுங்குபடுத்த முடியல அப்படின்னா நீ எப்படி வந்து ஒரு மக்களை போய் சந்திப்பேன்? 1 மணி நேரம் பத்தாது அப்படிங்கிற. எப்படி பத்தாது? ஏன் பத்தாது? நீ பேசுகிறதே 10 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். உனக்கு 1 மணி நேரம் விண்டோ பத்தாதா? உனக்கு என்ன ஒட்டுமொத்தமாக என்டையர் டே உனக்கு கொடுப்பாங்களா? நீ மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கிறியா? டிநகர் பிரச்சாரம் ரத்து, சைதாப்பேட்டையில் பிரச்சாரம் ரத்து. எப்படி சார் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்? இல்லை அப்படி இல்லை. விஜய்க்கு வந்து ஆதவர்ஜுனா, புஷ்யானந்த் சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேலே வந்து விருப்பம் இல்லை. சென்னையில் வந்து பிரச்சாரம் பண்ணி தோற்று போயிட்டா நமக்கு பேர் கெட்டு போயிடும், அதனால் பிரச்சாரமே பண்ண விடலை, அதனால் நாங்கள் தோற்றுட்டோம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான ரூட்டு. அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு திமுக இது போன்ற சதி செயல்களில் ஈடுபடும். ஒன்ஸ் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டா திமுக பதவியிலே இல்லை, அவர் முன்னாள் முதல்வர்னு சொன்னவங்க இவங்க தானே. அப்போ இன்றைக்கி வந்து திமுக மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அவர் பாட்டில் அவர் எங்கேயோ பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விசேஷ். தவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்களுடைய வேட்புமனு ஒரு வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 முறை திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க திமுக உள்ளிட்ட கட்சியினர். ஆனாலுமே அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டுச்சு. தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு 2 வாரம் தான் டைம். ஆனால் இன்னும் விஜய் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை. பெரம்பூர் போனார், ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே போனார். இன்னும் 2 வாரம் தான் டைம். தென் மாவட்டங்கள் எங்கேயுமே போகலை. நாளைக்கு திருநெல்வேலி போகிறதா இருக்கிறாரு. இப்போ சைதாப்பேட்டையில் கூட ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் காரணம், திமுகவுடைய சதியினாலே எங்கள் தலைவர் பிரச்சாரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. முதற்கட்டமாக அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்தும் இந்த பிரச்சாரம் ரத்துக்கு திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்களா, அது குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது ஆகாத மருமகளுக்கு கை பத்தாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து விஜய் வந்து இனிமே வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பெரம்பூரில் நின்று தான் ஆகணும். ஓகே, இனி வந்து மக்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரிசல்ட் வந்து மே 4 தெரியும். பண்ண பில்டப்லாம் வந்து ஜெயிக்க போகுதா, வெற்றியாக போகுதா, எத்தனை பெர்சன்டேஜ் வாங்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் மே 4 வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். அதாவது ஒரு 74 வயசு கொண்ட முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தினமும் ஒரு 4 கூட்டம் பேசுகிறார். 4 காலையிலேருந்து காலையில் வாக்கிங் போகிறாரு, மக்களோட மக்களாக இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் வந்து சாயந்தரத்தில் 2 கூட்டம் பேசுகிறாரு. இப்படி அவர் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கார். இந்த பக்கம் எடப்பாடி, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு 4 கூட்டம் பேசுகிறார். அந்த பக்கம் வந்து திரு சீமான் வந்து குறைஞ்சது 5 இடத்துல பேசுகிறார். 4லேருந்து 5 இடம் பேசுகிறார். அவர் முதல்வர் காலையில் வாக்கிங் போகும்போது கூட வாக்கு சேகரிக்கிறார். அப்போ அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர் 6 இடத்துல பேசுகிறார். ஓகே, உங்களுக்கு வந்து ரதகஜ துரகாதிபதிகள் இருக்குது, ஆடிட்டர் இருக்கார், வக்கீல் இருக்காங்க, இதை தாண்டி அமாவாசை அர்ஜுன் இருக்கார், ஆதவர்ஜுனா இருக்கார். இத்தனை பேரை வச்சுக்கிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸை வச்சுக்கிட்டு 200 கோடி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கொடுத்து வெட்டி அங்கே அவதூறு ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கு பதிலாக ஒழுங்காக டூர் ப்ரோக்ராம் போடுறதுக்கு செங்கோட்டையன் இருக்கார், மக்களை கூட்டு வர்றதுக்கு புஷி ஆனந்த் இருக்கார். இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை சென்னைக்குள்ளேயே ஒழுங்குபடுத்த முடியல அப்படின்னா
நீ எப்படி வந்து ஒரு மக்களை போய் சந்திப்ப? 1 மணி நேரம் பத்தாது அப்படிங்கிறார். எப்படி பத்தாது? ஏன் பத்தாது? நீ பேசுகிறதே 10 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். உனக்கு 1 மணி நேரம் விண்டோ பத்தாதா? உனக்கு என்ன ஒட்டு மொத்தமாக என்டையர் டே உனக்கு கொடுப்பாங்களா? நீ மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கிறியா? திமுக கூட்டணி வேட்பாளர்கள் இல்லை, அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் இல்லை, நாம் தமிழர் வேட்பாளர் இல்லை, நீ போடுற வேட்பாளர் இல்லை, மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் இல்லையா? எல்லாருக்கும் நேரத்தை பகிர்ந்து தானே கொடுக்கணும். எல்லாரும் அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ண தானே செய்வாங்க. எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் கொடுக்குறதே பெருசாக இல்லையா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரத்தில் போகிற இடத்துல 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. 2 மணி நேரம் போதாதா? நீ பேசுகிறதே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுகிற. உனக்கு என்ன முடியலை? அப்போ ஆடத் தெரியாதவர்களுக்கு வீதி கொண்டன மாதிரி ஒட்டுமொத்த பழியை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் திமுகவுடைய அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு திமுக இது போன்ற சதி செயல்களில் ஈடுபடுது. திமுக ஒன்ஸ் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டா திமுக பதவியிலே இல்லை. அவர் முன்னாள் முதல்வர்னு சொன்னவங்க இவங்க தானே. இந்த பசங்க இவங்க தானே சொன்னது, ஆதவர்ஜனா தானே சொன்னது. அப்போ இன்றைக்கி வந்து திமுக மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அவர் பாட்டில் அவர் எங்கேயோ பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு. கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து இஸ் ஒர்க்கிங் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன். அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் மூலமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீ வந்து ஒரு கமிஷனரை வந்து தரக்குறைவாக பேசி அந்த கமிஷனரை அஸ்ஸாமுக்கு மாற்றணும், மேகாலயாவுக்கு மாற்றணுன்னா என்ன அர்த்தம் அது? ஓகே, நீ வந்து உனக்கு கொடுத்த விண்டோவில் உனக்கு கொடுத்த 1 ஹவரில் பேச முடியாது அப்படின்னா நீ வந்து ரோட் ஷோ நடத்துவ. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானா? இல்லை சென்னை ஒரு க்ரௌடட் பிளேஸு, டி நகர் ஒரு க்ரௌடட் பிளேஸு, மார்க்கெட் பிளேஸு, மக்கள் வந்து அங்கே கூட்டமாக இருப்பாங்க, மக்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கும், மக்களுடைய டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இருக்கிற நேரத்தில் கொடுத்த இடத்துல ஆளை கூட்டுறதுக்கு புஷி ஆனந்திருக்காரு, ஆதவர்ஜனா இருக்காப்புல. காசை கொடுக்க போகிறீங்க, ஆள் வர போகிறாங்க, எல்லாம் நிற்க போகிறான். உடனே பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேன்ஸ் வர போகிறாங்க. அந்த இடத்துல எந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்டில் கூட்டம் நிற்க போது போய் காரை நிறுத்த வேண்டியது, பேச வேண்டியது, அடுத்த கார் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது தானே. எதுக்கு ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டே போகிற? அப்போ டோட்டல் சென்னை டிராஃபிக்கை நீ ஜாம் பண்ணி அதன் மூலமாக இவருக்கு என்னமோ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமே இவர் பின்னால் இருக்க மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீ பார்க்குற. அது நடக்கலைங்க. கரூர் போல ஒரு சம்பவத்தை சென்னையில் நடக்க முயற்சி பண்ணுறாங்க திமுக. அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்க. கரூர் போல் இவங்க தானே நடத்துகிறாங்க. கரூரில் திமுக எங்கே நடந்துச்சு? கரூரில் கூட்டத்தை கூட்டினது இவங்க டிவிக்கு. 7,000 பேரை கூட்டிகிட்டு வந்தது டிவிக்கு. ஓகே, பஸ்ஸை கொண்டாந்து இடித்தது டிவிக்கு, லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டது டிவிக்கு, எல்லாம் பண்ணதெல்லாம் விஜயும் ஆதவர்ஜனாவும். கடைசியில் பழைய தூக்கி திமுக மேலே போட்டுருவீங்களா? எதையுமே ஒத்துக்க மாட்டீங்களா? எதையுமே ஓன் பண்ண மாட்டீங்களா? அப்போ என்ன நீ லீடர்ஷிப்பு? இல்லை, 2 வாரம் தான் டைம் இருக்குது. தலைநகரில் எந்த பிரச்சாரமே மேற்கொள்ளலை. அந்த பெரம்பூரில் முடிஞ்சதோடு சரி. டிநகர் பிரச்சாரம் ரத்து, இன்றைக்கி சைதாப்பேட்டையில் பிரச்சாரம் ரத்து. எப்படி சார் பிரச்சாரத்தை மேற்கொள்வார்? இல்லை, அப்படி இல்லை. விஜய்க்கு வந்து ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேலே வந்து விருப்பம் இல்லை. சென்னையில் வந்து பிரச்சாரம் பண்ணி தோற்று போயிட்டா நமக்கு பேர் கெட்டு போயிடும், அதனால் பிரச்சாரமே பண்ண விடலை, அதனால் நாங்கள் தோற்றுட்டோம்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான ரூட்டு வேற ஒன்றும் கிடையாது. ஆதவர்ஜனாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. ஏற்கனவே ஆதவர்ஜனா கட்சியை ஏலம் எடுத்துட்டாப்புல. ஏற்கனவே ஆதவர்ஜனா பணத்தில் தான் கட்சி ரன் ஆகிட்டுருக்கு. ஒயிட்டில் 200 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளாக்கில் எவ்வளோ வாங்கினா அப்படின்னு தெரியாது. அப்போ அவங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் போய் ஆதவர்ஜனாட்ட மாட்டிக்கிட்டாப்புல. அப்போ அமாவாசை ஆதவர்ஜனாட்ட ஆதாய சுதாடி விஜய் வந்து மாட்டிக்கிட்டதுனால ஆதவர்ஜனாவுக்கு பிரச்சாரம் பண்ண போகக்கூடாது. வெள்ளிவாக்கத்தில் பழியை தூக்கி யார் மேலே போடணும்? கமிஷனர் அருண் மேலே போட்டுடணும். அதே மாதிரி புஷி ஆனந்துக்கு டி நகரில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. புஷி ஆனந்த் ஏற்கனவே வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டாப்புல தன் கட்சிக்காரங்கிட்டே. இனி புஷி ஆனந்தை போய் பிரச்சனை எம்எல்ஏ ஆக்கி விட்டோம்னா, சப்போஸ் நம்ம தோற்று போய் புஷி ஆனந்த் எம்எல்ஏ ஆகிட்டா, பெரம்பூரில் விஜய் தோற்று போய் புஷி ஆனந்த் எம்எல்ஏ ஆகிட்டா என்ன ஆகும்? இப்போ டி நகரில் இருக்கக்கூடிய அத்தனை கடையிலையும் வசூலை போட்டுருவாப்புல.
அப்போ ஒரு சிக்கல், அப்போ நம்மளை விட அதிகாரமயமாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லி அங்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி சென்னையில் என்னை தவிர வேறு எவனுக்கும் பிரச்சாரம் போகக்கூடாது, யாரும் ஜெயிக்கக்கூடாது, அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதனால தான் சென்னையை வந்து அவாய்ட் பண்ணுறாப்புல. இது தெரியாமல் இவங்க வந்து கம்பெடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. சரியா? என்னமோ திருநெல்வேலி போகிறதா கேள்வி. நாளைக்கு திருநெல்வேலி ரோட் ஷோ இருக்குது, பொதுக்கூட்டம். திருநெல்வேலி போனால் என்ன பண்ணணும், எப்படி கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திருநெல்வேலி போகிறார். திருநெல்வேலி கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திருநெல்வேலியா? மதுரையோடு நிப்பாட்டிட்டார், இப்போ தான் தென் மாவட்டத்துக்கே போகிறாரு. திருநெல்வேலி போனால் என்ன பண்ணணும்? திருநெல்வேலி, கோயில்பட்டி, சங்கரன் கோயில், திருநெல்வேலி, சாத்தூர், ஒரே மேடையில் 22 வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாரு. ஒரே மேடையில் நின்று பேசினா கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மேடையில் நின்று இப்படி பேசிட்டு போகிற முடியுமா? இங்கே முதல்வர் கன்னியாகுமரி போயிருக்காரு. அப்போ நீ போகணுமா இல்லையா? பிரச்சாரம் பண்ணவன் என்ன பண்ணணும்? திருநெல்வேலியிலேருந்து 5 கூட்டமாவது பேசணும். அப்படியே தொடர்ந்து சுற்றிட்டே வரணும். திருநெல்வேலியை முடிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு திரும்பி மதுரை வந்து மதுரையிலேருந்து ஒரு ப்ரோக்ராம் போகணும். திரும்பி எதுக்கு பனையூருக்கு வர? ஒரு வாரம் ரெஸ்ட்டு இருக்குதே 13 நாள் தான். இதில் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீ வந்து 5 நாள் 6 நாள் தான் போக முடியும். மொத்தமே 6 நாள் தான் போக முடியும். 6 நாளில் நீ எத்தனை தொகுதியை பார்ப்ப? அதுக்கு எதுக்கு பேசாமல் சென்னையில் ஒரு கூட்டத்தை போட்டு 234 பேரையும் வர சொல்லி மொத்தமாக எல்லாரும் பேரையும் சொல்லி முடிச்சுட்டு போக வேண்டியது பிரச்சாரத்தை ஒரே நாளில் முடிச்சுட்டு போயிடலாம்ல. அவருக்கு என்னென்னா நீ வந்து முன்னே அவர் ஜெயிக்கணும், இல்லைன்னா வேறு எவனும் டிவிக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடாது. இதுதான் அவருடைய பாலிசி. வேறு எவனுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இதுதான் அவருடைய பாலிசி. இது வரைக்கும் எங்கே போயிருக்காரு? புதுச்சேரி போயிருக்காரு. வேறு எங்கே போயிருக்காரு? பெரம்பூருக்கும் திருச்சிக்கும் போயிருக்காரு. வேறு எங்கேயுமே போகல. அதுவும் 2 பெரம்பூருக்கும் திருச்சிக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேசிட்டு வந்துட்டார். எங்கே போனாலும் ஒரே தான் பேச போகிறேன், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. ஓகே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களா, நண்பிகள். அப்புறம் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. ஸ்டாலின் சார் பயமா? அப்புறம் ஸ்டாலின் சார் பயமா? ஓகே, அப்புறம் என்னது? அப்புறம் வந்து காலையில் 10 மணிக்கு எழுந்திரிச்சு பக்காவாக கிளம்பி போய் பட்டன் அம்மிக்கு ஓட்டை போட்டு வந்துடுங்க 2. 3வது என்னது? கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீயே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் 2 இடத்துல போட்டிருக்க மாட்டேன். ஆனால் எல்லாரையும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க சொல்கிறேன். இது இப்போ எப்படி சார் ரீச் பண்ணுவார்? இப்போ தேர்தலை சந்திக்க முடிவாகி போச்சு, வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சர்ச்சைகளுக்கு மத்தியில் அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அந்த வேட்புமனு குறித்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துச்சுல்ல. இது மாற்றி போட்டுட்டார். இப்போ 2023 to 24 வந்து 100 கோடி ரூபாய் அதிகமாக காட்டியிருக்கிறாரு புதிதாக தாக்கல்பட்ட இதில். இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது வந்து இந்த வேட்புமனு வந்து சம்மரலி ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து ஃபுல்லப் மற்ற ஆர்டினரி வேட்பாளராக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவர் வந்து இதவே ஒரு தனது ஆயுதமாக பயன்படுத்தி இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவார், மிஸ் கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வந்து இவர் கொடுத்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அவர்கள் வந்து இவருக்கு உதவியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் வந்து இவருக்கு உதவியாக இருக்குது. அதுக்கு வந்து பிஜேபி பின்னால் இருக்கலாம். இவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிஜேபி வந்து பெரம்பூர்லேயும் ஈவன் திருச்சிலையும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா 2மே கிறிஸ்டின் கான்ஸ்டுவன்சி. அப்போ 2லேயும் அவர் நிற்கணும், அந்த ஓட்டுகளை பிரிக்கணுன்றது தான் பிஜேபியினுடைய அஜெண்டா. பிஜேபி கீழே தான் தேர்தல் கமிஷன் இருக்குது. ஸோ அப்போ தேர்தல் கமிஷன் வந்து சிறப்பு உத்தரவு போட்டிருப்பார் அமித்ஷா, விஜய் வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணிடாதீங்க, எப்படியாவது ஏற்றுக்கங்கன்னு சொல்லியிருப்பார். அதனால் ஏற்றுருக்காங்க. இல்லைன்னா வந்து இந்த வேட்புமனு சுட் பி சம்மர்லி ரிஜெக்டட் இஃப் இட் இஸ் அன் ஆர்டினரி வேட்பாளர். ஓகே, மற்ற வேட்பாளர் பண்ணியிருந்தால் ஃபுல்லப்பே பண்ணாமல் திரும்பி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மற்ற வேட்பாளருக்கு ஏற்றுக்குவாங்களா பார்ப்போம். எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் வந்து இது வந்து பிஜேபியுடைய அருள் இருக்கிறதுனால வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அருளும் ஆசியும் இருக்கிறதுனால வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சுயாட்சியை வந்து ஆட்சேபணம் தெரிவித்ததுனால நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இப்போ விஜய்க்கு அடுத்து திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஆதவ அர்ஜுனா. எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம், தலைவருடைய பிரச்சாரத்துக்கு எதிர்ப்புக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்ல, அவர் குறித்து உங்களுடைய பார்வை? ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸு,
தன் மனைவியினுடைய கம்பெனியை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் கூட ஒரு இது போட்டிருக்காப்புல. மேபி அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்போ மறைத்து இவர் மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதாவது அஃபிடவிட் யாராவது கொடுத்துருக்கலாம். இல்லை வந்து மேலிடம், குருமூர்த்தி, பிஜேபி, ஹோம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுபடி நடக்கும். நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் நிற்கணும், வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படணும், எலெக்ஷனில் நின்று தோக்கணும். அப்போ தான் அதனுடைய அறிவு தெரியும். வேட்புமனு மட்டும் இவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி ஆகக்கூடாது. சென்னையில் இருக்க 13 பேருக்கும் வேட்புமனு தள்ளுபடி ஆகக்கூடாது. எல்லோரும் நிற்கணும். சரியா? 234 கேண்டிடேட்டு நிற்கணும். நின்று என்ன சீமானை விட ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா தான் இவங்களுடைய தண்டவாளத்தில் தெரியும். இந்த தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு சார். இப்போது இன்சைடு எலெக்ஷன் கருத்து கணிப்பு ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. இப்போ இந்த இன்சைடு எலெக்ஷன் கருத்து கணிப்பும் திமுக கூட்டணி 44% வாக்கு வங்கி வாங்கும், முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவார்னு சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணி 33% வாக்கு வங்கின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக முதலமைச்சரும் சூறாவளி பிரச்சாரத்தில் இருக்கிறாரு. எப்படி சார் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்துங்க ஆக்சுவலி வந்து அலையன்ஸ் ஸ்ட்ரென்த்தில் திமுக தான் அட்வான்டேஜ். திமுக தான் லீடிங்கில் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50%க்கு மேலே இருக்காங்க. அதே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துச்சு அப்படின்னா 45%, 40% அவங்க வந்து அட்வான்ஸாக இருப்பாங்க. ஆன்டி இன்கும்பன்சி ஒரு 5%, ஒரு 7% கழிச்சா கூட திமுக வில் பி த லீடிங் எட்ஜ். இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி, இதுதான் உண்மையான நிலவரம். ஆஸ் பர் த அரித்மெட்டிக் ஆஃப் தி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இன்க்ளூடிங் டிஎம்கே. அப்போ வந்து அது வந்து பெரும்பாலான கருத்து கணிப்புகளை வெளிப்படுறது நியாயம் தானே அது. அதனால் நான் கருத்து கணிப்பை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை, நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எந்த கருத்து கணிப்புமே வந்து ஒரு பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் இருக்காது. அது வந்து எப்போ எடுக்க போகிறாங்க, மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்களா, இப்போ தான் வந்து வேட்பாளர்லேயே ஃபைனலைஸ் இன்றைக்கி தான் ஆகும். இனிமேல் வந்து ஒரு வாரம் பிரச்சாரம், இன்டென்சிவ் பிரச்சாரம் போகணும். அந்த போலுக்கு 2 நாளைக்கு முன்னால், ஒரு நாளைக்கு முன்னால் கருத்து கணிப்பு எடுக்கணும். அதுவும் 10%, மினிமம் 10%லேருந்து 20% மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தால், பல்வேறு கிராஸ் செக்ஷனில் எடுத்தால் அந்த கருத்து கணிப்புக்கு கொஞ்சம் வேலிடிட்டி இருக்கும். மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து நம்மளை மாதிரி காமன் மேன் அஸ்யூம் பண்ணுறது தான், அது மாதிரி தான் இருக்குமே ஒழிய, இது வந்து இன்னும் வந்து த டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வில் ஹேப்பன் அட் எனி டைம். எப்பெல்லாம் நடக்கும் அவனுடைய கேம்பெயின், இவங்களுடைய பிரச்சாரம், இவங்களுடைய குற்றச்சாட்டுகள், மக்கள் வந்து யார் வேணுன்றதை முடிவு பண்ண வேண்டிய சூழல் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் மக்கள் வந்து சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தருடைய ஆக்டிவிட்டியை பார்க்குறாங்க, ஒருத்தரை அனலைஸ் பண்ணுறாங்க, டிபேட்டை வந்து வாட்ச் பண்ணுறாங்க, பல்வேறு விவாதங்களை வந்து தெளிவாக வாட்ச் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. முடிவு எடுக்கிற நிலைமையில் இன்னும் இல்லை மக்கள். முடிவு எப்போ எடுப்பாங்க? 20ஆம் தேதிக்கு மேலே தான் முடிவு எடுப்பாங்க. ஆல்ரெடி டிசைடட் ஓட்டர்ஸ்னால் ஓட் பேங்க் ஓட்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பொதுமக்கள்னு ஒரு 20%, 30% பொதுமக்கள், அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். அந்த டிசைடிங் ஃபேக்டர் வந்து முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் தான் யார் ஜெயிக்க போகிறான்ற ஒரு முடிவு நம்மளுக்கு தெரியும். இப்போ டிஎம்கே ஓட் பேங்க் டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கே ஓட் பேங்க் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி பிஜேபி ஓட் பேங்க்கு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடும், காங்கிரஸ் ஓட் பேங்க் காங்கிரஸ் தான், விசிகேக்கு தான், என்டிகேக்கு தான், விஜய் கட்சிக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ யார் வேணுன்றதை யார் வேணான்றதை முதல்ல முடிவு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணி இவர் தான் வேணுன்றதை முடிவு எடுப்பாங்க. அந்த டிசைடிங் ஃபேக்டர் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சர்வே தான் வந்து அது கிளியர் கட் சர்வே இருக்கும் இல்லையா. அது வரைக்கும் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு சர்வே, சிலது வந்து இருக்கக்கூடிய அதை அப்படியே இவங்களுக்கு அதிகமான கூட்டணி பலம் இருக்குது, இவங்க இத்தனை % வாங்குவாங்க, இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. கடந்த தேர்தலை கணக்கிட்டு அது அப்படி தான் வருமே ஒழிய இது வந்து ரியலிஸ்டிக் டேட்டாவாக இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய ப்ராபபிலிட்டி, அவங்களுடைய சாம்பிள் சைஸு, அவங்களுடைய கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் தேர் இன்ட்ராக்டிங், த கொஸ்டின் தே ஆஸ்கிங்,
ஸோ இப்படி பல்வேறு ஃபேக்டரை பொறுத்து தான் இது வந்து தெரியும். ஒரு கொஸ்டினுக்கும் 4வது கொஸ்டினுக்கும் 3வது கொஸ்டினுக்கும் ஒரு லிங்கேஜ் இருக்கணும். 3வது கொஸ்டினை தப்பாக சொல்லிவிட்டு 7வது கொஸ்டினில் வேறு மாதிரி சொன்னாங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்காது. புரியுதுங்களா? அப்போ கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி செட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. அப்போ ஒரு ஓட்டருடைய மைண்ட் செட் என்ன, ஓட்டர் உள்ள மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வெளிக்கொண்டு வர்றதுக்குரிய சைக்காலஜிக்கல் பிஹேவியரல் கொஸ்டின் பண்ணியிருக்கானான்றது தெரியாது. அப்போ அதெல்லாம் பண்ணி சாம்பிள் சைஸ் இருக்குது, அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஓகே மேலே போய் சொல்லியிருப்பான், கீழே வந்து மனசுக்குள்ளேருந்து ஒரு உண்மையை சொல்லியிருப்பான். அப்போ எது கரெக்டுன்றது அதை வச்சு தான் அந்த சைக்காலஜிக்கல் பிஹேவியர் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். இந்த எமோஷனல் கோஷன்ட்டை கேட்ச் பண்ணணும். வெறும் ஐக்யூவை மட்டும் கேட்ச் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் வராது. அப்போ எமோஷனல் கோஷன்ட்டை கேட்ச் பண்ணால் தான், அதுக்குரிய கொஸ்டின் செட் பண்ணால் தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியும். அப்படி எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதனுடைய நம்பகத்தன்மைன்றதை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து போக போக இதனுடைய நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்து எப்போ தெரியும் அப்படின்னா இந்த 20ஆம் தேதிக்கு அந்த 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு சாம்பிளில் தான் வந்து ஒரு தெரியும். நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி.